எங்க ஐயா பாபா அவர் சொல்றாரு, ஆ. நாயா இருந்து 4 வீட்டுல போய் நக்கி சாப்பிடறதுக்கு பதிலா ஆ, சிங்கமா இருந்து வேட்டையாடி செத்து போயிடலாம் அப்படின்னு. அதுலயும் நான் வந்து புலி தம்பி, புலி. நானு வெறி ஆயிடுவேன் நானு. சூப்பர்ண்ணா. சூப்பர். சரி, அந்த இது மெம்மி அவங்கள போய் நீங்க சந்திச்சீங்களாண்ணா? நான் ஏன் சந்திக்கிறேன் தம்பி, எனக்கும் அவங்களுக்கு எனக்கு என்ன வேலை, நான்லாம் சந்திக்கிறேன் தம்பி. சரி, ஒருவேளை சந்திச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு வேலை சந்திச்சிருந்தா. வணக்கம் தம்பி. வணக்கம். நாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பண்ணிடுவோம், இந்த உடனே நீங்க சொன்னா நாளைக்கே பண்ணிடுவோம். பீகார்ல ஒரு தம்பி இருக்காரு, உங்கள மாதிரியே ஓவைசின்னு சொல்லிட்டு. இனிய மாதிரியா? ஓவைசியா? உங்கள மாதிரியே எல்லா வேலையும் அந்த பிரிக்கிறது, ஒட்டுறது, நடுவுல போறது எல்லா வேலையும். அதுதான் பி டீம் சி டீம் எல்லாமே அவர்தான். நிதிஷ்குமார் அவரு ஒரு பக்கம் நிப்பாரு, நாங்க எங்க ஆட்கள் ஒரு பக்கம் நிப்பாட்டுவாங்க. ஆனா எங்க ஆட்கள் எங்கெங்கெல்லாம் நிறுத்துறோமோ அங்க அவர் வந்து டம்மி வேட்பாளர் தான் நிறுத்துவாரு. சரி. அதுவே அந்த நிதிஷ் அவர் எங்கெங்கெல்லாம் ஆளை நிப்பாட்டுறாரோ வேட்பாளர் அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா போட்டு அந்த ஓட்டை பிரிக்கிறது அந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பாரு. நல்லா இருக்கே. ஆனா நிதிஷ் நீங்களும் கூட்டணி ஆச்சே. கூட்டணிதான், ஆனா எங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் எங்களுக்கு வேணும்ல. சிஎம் கேண்டிடேட், அதுக்காக என்னதான் கூட்டணியா இருந்தாலும் நாங்களும் சிஎம்மா இருக்கணும். புரியுது. அதனால அவர் டம்மி அவரை அப்படி அந்த வேலையை நான் இங்க சூப்பரா பண்ணிக்கிதான் இருக்கேன். அது நம்ம பண்ணிடுவோம். போன வாட்டி சித்தப்பா, அதுக்கு முன்னாடி சூரியன் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ திருப்தி அடைகிற மாதிரி நம்ம ஆளு நிப்பாட்டுருவோம். இங்க எங்க எல்லாம் நீங்க ஆளுங்களை நிப்பாட்டுறீங்க, வெயிட்டான ஆளுங்களை நிப்பாட்டுறீங்களோ அங்கெல்லாம் ஏன் சின்ன பசங்களுக்கு திடீர்னு வந்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருவோம். எங்கெல்லாம் அவங்க வெயிட்டான ஆள் நிப்பாட்டுறாங்களோ அங்க ஓட்ட பிரிக்க நம்ம ஆளுங்க பெரிய ஆளுங்களை நிப்பாட்டுருவோம். முடிஞ்ச நானே குளத்தூர்ல இறங்கிடுவேன். இல்ல கடைசி நேரத்துல வார விட்டுருவேன். வேணாம், வேற ஏதாவது பண்ணிடுவோம். சரி, பண்ணிடுவோம். ஒரு வேட்பாளருக்கு அமௌண்ட்டை பேசிடுவோமா? சரி, இது என்னன்னு பேசிடுவோம். அமௌண்ட் வாங்க மாட்டேன். ஒரு 4C கார் புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். 4C பேசி முடிச்சிருவோம். ஆமா, வேற ஏதாவது? வேற அவ்வளவுதான். சரி, நான் வரட்டுமா புறட்டுமா? பிரச்சாரம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இல்ல அது உங்களை அடிக்கமா அடிக்கிறேன், அப்புறம் பாத்துப்போம். இல்ல நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா கஷ்டம், பிசினஸ் பண்ண முடியாது. நம்ம பிசினஸ்ல கரெக்டா லைட்டா சாஃப்ட்டா பாத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 பேருக்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னது? நான் ஒரு 1000 10 பேர்கிட்ட 10,000 வாங்குறேன், நீங்க 10 1000 பேர்கிட்ட வாங்கி 10,000 வாங்குறீங்க. எது கூட கம்பேர் பண்ணிட்டு போங்க தம்பி, போங்க போங்க. எனக்கும் அவங்களுக்கு சண்டை. அவங்க வேற பாதை, அவங்க வேற கட்சி, அவங்க வேற கொள்கை, நாங்கெல்லாம் வேற. ஏன் சந்திக்கணும்? இல்ல, அப்ப அவங்களை சந்திக்கவே இல்லை நீங்க? இல்ல, நான் சந்திக்கல தம்பி, நான் ஏன் சந்திக்கணும்?